கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபையை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 33 19 வசனத்தில், எவன் மேல் கிருபியாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபியாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று கர்த்தர் மோசேயிடம் சொல்வதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கிருபையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை நமக்கு தேவை. வேதத்தில் ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த மனிதன் தான் நோவா. ஆம், ஆதியாகமம் 6 வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6 வசனத்தில், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினபடியால் அவர்களை அழிக்க தேவன் நினைக்கிறார். அந்த சமயத்தில் தான் நோவாவுக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா நீதிமானும் உத்தமனாகவும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற மனுஷனாகவும் காணப்பட்டான். ஆதியாகமம் 6 வசனத்தில் தேவன் நோவாவிடம் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். நோவாவும் 6 வசனத்தில் தேவன் தனக்கு சொல்லியபடியே பேழையை செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11 வசனத்தில் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நோவா பேழையை உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தேவ கிருபை நோவாவின் மேல் இருந்ததினால் தன் குடும்பத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் குடும்பத்தாராக 8 பேர் மாத்திரம் பேழையில் காக்கப்பட்டார்கள். 40 நாள் இரவு பகல் பெருமழை பெய்தது. தேவன் சொன்னபடியே பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் அனைத்தும் ஆண்டு போயின. 120 வருஷம் ஜனங்களிடம் வரக்கூடிய ஆபத்தை குறித்தும் அழிவை குறித்தும் நோவா பிரசங்கித்தான். ஆனால் ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்ததனால் தன் குடும்பத்தாராகி 8 பேரை அவன் காப்பதற்கு தேவன் நோவாவுக்கு உதவி செய்தார். கிருபை என்கிற வார்த்தை வேதத்தில் தோராயமாக 170 முறை சொல்லப்பட்டுள்ளது. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவுதான் கிருபை. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவ கிருபை நமக்கு மட்டுமல்ல, வரக்கூடிய அழிவிலிருந்து நம் குடும்பத்தார் யாவரும் மீட்கும்படியாக அவர்களுக்கும் தேவ கிருபை தேவை. நாம் நோவாவை போல பாவம் பெருகியிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்நாட்களில் நாம் நீதிமான்களாகவும் உத்தமர்களாகவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாகவும் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நோவாவுக்கு கிடைத்த அதே தேவ கிருபை கட்டாயம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.